எனக்கு ஒரு தொழிலாளி முதலாளி ஆகிறது பிடிக்காது. அதனால தான் இந்த சர்வாதிகாரத்தை நான் பயன்படுத்துகிறேன். நீங்கள் கூலிக்காரனா வேலை பார்க்குறது உனக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியணும். நம்மளை தவிர்த்து வெளியில் யாருக்காவது தெரிஞ்சுது, உங்கள் அன்பு தங்கச்சி கௌரி சந்தோஷமா இருக்க மாட்டா. இந்த ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் உனக்கு பிடிக்கலன்னா நோ ப்ராப்ளம். 5 லட்சம் ரூபாயை திரும்ப வாங்கிக்கிட்டு லீஸ் அக்ரிமெண்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மறுபடியும் சொல்கிறேன், கௌரி சந்தோஷமா இருக்க மாட்டா. என்ன தைரியம் தான் சிற்பால் அடிச்சிருப்ப, எங்க அப்பா முன்னாடி என் மேல கையை வச்சிருப்ப. என்னைக்காவது ஒரு நாள் நீ வசமா மாட்டோன்னு தான் நினைச்சேன். அதனாலதான் எங்க ரைஸ் மில்ல இருந்து உன்னை வேலை விட்டு போக சொன்னா நீ ஃபீல் பண்ணுன்னு தான் அப்படி சொன்னேன். ஆனா நீ ஃபீல் பண்ணல. சரி, மறுபடியும் எங்க ரைஸ் மில்லுக்கு உன்னை கூப்பிட்டு வந்து பழி தீக்கணும்னு நினைச்சுதான் உங்க வீட்டுக்கு வந்து ரொம்ப நல்ல பையனா நடிச்சுதான் உன்னை கூப்பிட்டு பார்த்தேன். ஆனா அதுலயும் நீ தப்பிச்சிட்ட. வசமா எப்படா மாட்டுவன் காத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப நீயா வந்து மாட்டிக்கிட்ட. இந்த சந்தர்ப்பத்தை நான் இழக்க விரும்பல. உங்களுக்கு எப்படி வசதி? ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட்டை ஒத்துக்க போறியா, இல்ல கௌரி கஷ்டப்படட்டும்னு விட போறியா? மச்சான், இந்த ரைஸ் மில் நல்லபடியா நடத்த நீ கடுமையா உழைக்கணும். உன் நேர்மை பத்தியும் நல்லாவே தெரியும். கணக்குலயும் கண்டிப்பா தப்பு வராது. மாசம் மாசம் வர லாபத்தை என்கிட்ட கொடுத்துட்டா நானும் மாசம் மாசம் உன் சம்பளத்தை கரெக்டா கொடுத்துருவேன். அக்ரிமெண்ட் ஓகேனா ஸ்வீட் எடுத்துக்கோ, இல்லைன்னா முடியாதுன்னு சொல்லிடு. என்னாச்சு மச்சான்? முடிவு எடுக்க முடியலையா, இல்ல அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்துக்க முடியலையா? குட், வெரி குட் மச்சான். இப்படி நீங்க ஸ்வீட் எடுத்ததுனால உன் மேல ஐயோ தப்பு 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 உங்க மேல எனக்கு மதிப்பு மரியாதையும் கூடி போச்சு. இனிமே உன் சுயகௌரவத்தெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு உன் தங்கச்சியை மனசுல நினைச்சுக்கிட்டு ஒழுங்கு மரியாதையா நடந்துக்கோ. வட்டா மச்சான், ஸ்வீட் சாப்பிடுங்க. சாப்பிடுங்க மச்சான். என்ன கொடுமை தம்பி, எல்லாத்தையும் நான் கேட்டேன். உங்களுக்கு மட்டும் ஏன் தம்பி சோதனை மேல சோதனையா வருது? கௌரியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா இது எல்லாத்தையும் நான் தாங்கிதான் ஆகணும். இங்க பாருங்க, இங்க நடந்த விஷயம் வெளியே யாருக்குமே தெரியக்கூடாது. யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு நீங்க எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. என்ன தம்பி? சத்தியம் பண்ணி கொடுங்கண்ணே. சத்தியமா இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் தம்பி. சரி போங்க, போங்களண்ணே. நிறுத்துமா, தேவையில்லாம ஏமா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு மேல சித்ராவை பத்தி ஏதாவது பேசி அவளை குத்த சொன்னேன், அப்புறம் அவளை கூட்டிட்டு தனி கொடுத்தன போயிடுவேன். சார் பேப்பர். பேப்பர் வந்துருச்சா? ஒரு நிமிஷம் நில்லு. என்னப்பா? நேற்று ராத்திரி உன் வாயிலேருந்து அப்படி ஒரு வார்த்தை வரும்னு நான் நினைக்கவே இல்லை. தனி கொடுத்தனும் போவேன்னு சொல்லிட்ட. அப்பா, அது அம்மாவோட பேச்சை முடிவுக்கு கொண்டு வரதுக்கு தான் நீ இந்த மாதிரி சொன்னன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நீ சொன்ன அந்த வார்த்தை ரொம்ப தப்பு.
நான் ராத்திரி பூரா தூங்கவே இல்லை. நீ சொன்னதே நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்பா மனசுக்குள்ள அப்படி ஒரு எண்ணம் இல்லாம வாய் வார்த்தையா அந்த மாதிரி எதுவுமே வராதுப்பா. அப்பா என் மனசுல அந்த மாதிரிலாம் எதுவுமே நினைக்கல. கோவத்துல தான் வாய் தவறி அந்த மாதிரி வந்துருச்சு. வாய் தவறி கூட அந்த மாதிரி வார்த்தை வராம பாத்துக்க. இந்த மாதிரி தான் எங்க அண்ணன் வீட்டை விட்டு கிளம்பி போறேன்னு கிளம்பி போய் உயிரே விட்டுட்டார். அதுலயே நான் பாதியா உடஞ்சு போயிட்டேன். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வீட்டில் நடக்கிற பிரச்சனைகள்லாம் அணுவா செத்துக்கிட்டு இருக்கேன்டா. அப்பா ஆமாப்பா, செந்தில் இந்த வீட்டில் பண்ண பிரச்சனை, அதுக்கு தண்டனை கொடுக்குறேன்னு சொல்லி ரஞ்சனி எரிச்சது, இப்போ உங்கள் அம்மா கலப்பு இருக்கிற சித்ரா பிரச்சனை, எல்லாமே மனசு நோகடிக்கிற விஷயங்கள் தான். ஆனால் இது எல்லாத்தையும் மீறி நாம் ஒன்றா இருக்கோங்கிறது ஒரு சின்ன ஆறுதல்ப்பா. அதில் கள்ள தூக்கி போட்டுறாத. நீ சொன்ன வார்த்தையை இது வரைக்கும் என்னால் ஜீரணிக்க முடியல. யார் செஞ்ச புண்ணியமோ இவ்வளவு பிரச்சனைகளுக்கு அப்புறம் இப்போதான் ரைஸ் மில்லு கிருஷ்ணங்கிட்ட போயிருக்கு. இது ஒரு நல்ல சகுனமா என் மனசுக்கு தோணுது. பிரிஞ்சு போன நம்ம 2 குடும்பமும் ஒன்று சேருங்கிற நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில நீ இப்படி ஒரு வார்த்தை சொன்னா என்னடா அர்த்தம்? சாரிப்பா, நான் கோவத்துல பேசின வார்த்தை உங்க மனசு இந்த அளவுக்கு பாதிக்குன்னு நான் நினைக்கல. இனிமேல் நான் அந்த மாதிரி பேச மாட்டேன். எப்பவுமே அடிமனசில் ஒரு விஷயம் நம்மளையும் அறியாமல் விழுந்துருச்சுன்னா அந்த எண்ணமே நம்மளை அந்த செயலை செய்ய வச்சிரும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதனால தான் நான் பயப்படுறேன். உன் மனசில் விழுந்த அந்த எண்ணத்தை எப்படியாவது மாற்றிக்கோ. சரிப்பா, இனிமேல் நான் மனசால கூட அந்த மாதிரி நினைக்க மாட்டேன். போதுமா? செந்தில், செந்தில், என்னப்பா ரொம்ப முடியலையா? உடம்புக்கு என்னப்பா பண்ணுது? நீ முணங்கிக்கிட்டே இருக்க. வலிக்குதுன்னா சொல்லுப்பா, நான் வலி மாத்திரை கொண்டு வந்து தரேன். நீ போட்டுட்டு படுத்துக்க. மாத்திரை வேண்டானா எப்படி? இப்படி தூக்கத்துல புலம்பிட்டு இருக்கியப்பா. செந்தில், செந்தில், செந்தில் என்னாச்சு? செந்தில், என்னப்பா? என்னண்ணா, என்னாச்சு? ஒன்றும் இல்லை முருகா. வாந்தி எடுக்கும்போது சித்தி அவங்க கையில் பிடிச்சி. செந்தில், இந்தப்பா வாய்க்குப்பிளி. இப்ப என்ன? என் புள்ள வாந்தி எடுத்தது தான் நான் பிடிச்சேன். என்னைக்கு இருந்தாலும் நீ என் குழந்தை தானே. இப்ப எப்படி இருக்கு?
வலி வர மாதிரி இருக்கா இல்ல சரியாயிடுச்சா? சரியாயிடுச்சு சித்தி. முடியலண்ணா சொல்லுங்கண்ணா, நான் போய் ஆட்டோ கூட்டிட்டு வரேன், ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். வேண்டாம், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நீ போய் படுத்துக்க. இல்லைண்ணா, முதல்ல நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். இல்லை முருகா, எனக்கு ஒன்றும் இல்லை. நீ போய் படுத்துக்க போ. முருகா நீ போய் படு, நான் பாத்துக்கிறேன். போ. எனக்கு ஒன்றும் இல்லை சித்தி, நீங்க போய் படுத்துக்கங்க. இல்லப்பா எனக்கு தூக்கம் போயிடுச்சு, நீ படுத்துக்கோ. நான் இங்கேயே உட்காந்துருக்கேன். படுத்துக்கோ. அண்ணி, அண்ணா வந்தாச்சு. காயத்ரி, ஆரத்தி எடுத்துட்டு வா. கிருஷ்ணா கொஞ்சம் இரு, ஆரத்தி எடுக்கணும். எதுக்குமா ஆரத்திலாம்? எதுக்கா? ரைஸ் மில் மறுபடி நமக்கே வந்துருச்சுன்னு ஊர் பூரா பேசிட்டு இருக்காங்க. அம்மா பார்த்து 4-5 பேர் ஆச்சரியமா கேட்டிருக்காங்க. அதான் எல்லாரும் கண்ணும் பட்டிருக்கோன்னு அம்மா சொன்னாங்களா, அண்ணி உடனே ஆர்த்தி ஐடியா ரெடி பண்ணிட்டாங்க. எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். பேசாம நில்லுங்க. தேவி, கற்பூரத்தை கொளுத்து. கண்ணு பட போகுதையா சின்ன அண்ணமலையே, உனக்கு சுத்தி போட வேணுமையா சின்ன அண்ணமலை. அதை கொண்டு போய் கொட்டிட்டு வா. இந்த ஒரு இளம் பாடகி உருவாக விட மாட்டீங்களே. கிருஷ்ணா, ஏன் உன் முகம் வாடி இருக்கு? ரைஸ் மில்ல ஏதாவது பிரச்சனை? இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. பைக்ல ஹெல்மெட் போட வந்தான்ல, அதான் ஒரு மாதிரி. என்னங்க, ரைஸ் மில்ல மத்தவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? நீங்க திரும்ப வந்ததுக்கு பழைய மரியாதையை கொடுக்குறாங்களா? மரியாதைக்கு என்ன குறைச்சல? இது என்ன கேள்வி அண்ணி? அண்ணனுக்கு எப்போ எங்க போனாலும் அவர் மரியாதை மட்டும் குறையவே குறையாது. என்னென்ன? கிருஷ்ணா, கை கால் அலம்பிட்டு வா, சாப்பிடலாம். ஆமாண்ணே, இன்னைக்கு அண்ணி காலேஜ்ல இருந்து சீக்கிரமா வந்து கிச்சன்ல பூந்து சமையல் அசத்திட்டாங்க. ஏய் நீ சும்மாரு, முதல்ல போய் அண்ணனுக்கு ஸ்வீட் எடுத்துட்டு வா. ஸ்வீட்டா? எதுக்கு இப்ப ஸ்வீட் எல்லாம்? ஒன்னும் இல்லடா, வெறும் பால் பாயசம் தான். வேற எதுவும் செய்ய இப்ப வசதி இல்ல. இன்னும் 1 or 2 months போச்சுன்னா இப்படி பற்றாக்குறைய பத்தி நாம யாரும் பேச மாட்டோம். என்னங்க நான் சொல்றது? அப்படியெல்லாம் ஒன்னும் அகலக்கால் வைக்க வேண்டாப்பா. முதல்ல நாம வாங்கின கடனை அடைப்போம். கண்டிப்பாத்தே, நம்ம ரைஸ் மில் கிடைச்சிருச்சுல, கடனை நாம ஈஸியா அடைச்சிடலாம். எல்லாம் உங்க அப்பா வல்லதம்மா. அவர் மட்டும் நம்மளுக்கு இவ்வளவு பெரிய உதவி பண்ணலன்னா நாம இப்ப இருக்கிற நிலைமைக்கு இதெல்லாம் சாத்தியமே இல்ல. அத்தை, இதையே எத்தனை தடவை சொல்லுவீங்க? விடுங்க. ஏண்டா கிருஷ்ணா, நாங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கோம், நீ எதுவும் பேச மாட்டேங்கிற? அண்ணனுக்கு சந்தோஷத்துல வார்த்தையே வரல. என்னென்ன? சாப்பிடுங்க. குடின. அண்ணி எவ்வளவு ஆர்வமா உங்களே பாத்துட்டு இருக்காங்க. சீக்கிரமா குடிச்சிட்டு உங்க அபிப்பிராயத்தை சொல்லுங்க.
காயத்ரி பண்ணாது என்றைக்குமே நல்லா தானே இருக்கும். ஆமா, இன்னைக்கு சமைக்கும்போது மாடுலர் கிச்சன் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்னு அண்ணி சொன்னாங்க. ஏய் அடிப்பேன். நான் எப்ப அப்படி கேட்டேன்? உனக்கு ஆசை இருந்தா நீயே சொல்லு. சரி சரி, உங்க எல்லாருடைய ஆசையையும் கூடி சீக்கிரமே கிருஷ்ணன் நிறைவேற்றி வைப்பான். போதுமா? நாம இதை விட நல்ல வாடகை வீடா பார்த்துட்டு போறோம் பாரு. எதுக்குமா இன்னொரு வாடகை வீட்டுக்கு போகணும்? கொஞ்சம் வெயிட் பண்ணி சொந்தமாவே வீடு வாங்கிட்டு போயிடலாமே. என்னென்ன நான் சொல்றது சரிதானே? எங்க அப்பா இருந்தப்ப எங்க மில்லுல நீ எவ்வளவு சம்பளம் வாங்கினியோ அதை மட்டும்தான் நான் உனக்கு கொடுப்பேன். அதை தவிர ஒரு நயா பைசா கூட அதிகமா இந்த மில்லு வருமானத்துல இருந்து நீ எடுக்கக்கூடாது. புரியுதா? நானும் மாசம் மாசம் உன் சம்பளத்தை கரெக்டா கொடுத்துருவேன்.